தலைப்பு: மீராவின் உணர்ச்சி பயணம். படி 1. சிதறிய கனவு. வெளிச்சம் குறைந்த அறையில் மீரா தனியாக அமர்ந்திருந்தாள். அவள் மனதில் ஒரு புயல் போல சுழன்று கொண்டிருந்தாள். 3 ஆண்டுகளாக அர்ஜுனுடனான தனது வாழ்க்கையை அவள் நேசித்தாள். அவர்களின் காதல் முறிக்க முடியாதது என்று நம்பினாள். ஆனால் விதி ஒரு கொடூரமான திருப்பத்தை கொண்டிருந்தது. டாக்டரின் வார்த்தைகள் அவள் காதுகளில் எதிரொலிக்க, மீராவின் இதயம் லட்சக்கணக்கான துண்டுகளாக சிதறியது. அர்ஜுனுக்காக அவளால் குழந்தையை பெற்றெடுக்க இயலாமை பற்றிய செய்தி அவள் ஆன்மாவை துளைத்தது. ஒரு வெற்று வலியை விட்டுச் சென்றது. வெளிப்பாட்டின் அளவை புரிந்து கொள்ள முடியாமல் மீரா தனது வீட்டின் பழக்கமான அரவணைப்பில் ஆறுதல் தேடினாள். ஆனால் ஆறுதல் சுவர்கள் கூட அவளை கேலி செய்வது போல் தோன்றியது. அவள் ஒரு காலத்தில் அவள் பிடித்த கனவுகளை நினைவூட்டியது. நாட்கள் வாரங்களாக மாறியதும் மீராவின் உற்சாகம் ஒவ்வொரு கணமும் மங்கியது. ஒரு காலத்தில் அவர்களின் வீட்டை நிரப்பிய சிரிப்பு இப்போது தொலைதூர நினைவாக எதிரொலிக்கிறது. ஒரு காலத்தில் இருந்ததை வலிமிகுந்த நினைவூட்டல். மூச்சு திணறல். மௌனத்தின் நடுவே இருளில் இருந்து ஒரு நிழல் வெளிப்பட்டது. மீரா தீவிரமாக ஒட்டியிருந்த இயல்பான தன்மையின் பலவீனமான சாயலை உடைத்தது. பிரியா தனது வஞ்சகமான வசீகரத்துடனும் மறுக்க முடியாத கவர்ச்சியுடனும் அவர்களின் வாழ்க்கையில் தன்னை புகுத்தி அதன் பாதையில் உள்ள அனைத்தையும் நுகரும் ஒரு தீப்பொறியை பற்ற வைத்தார். மீரா செய்வதறியாது பார்த்து கொண்டிருக்க அவள் கண் முன்னே அவளது உலகம் நொறுங்கியது. துரோகம் மற்றும் வஞ்சகத்தின் கிசுகிசுக்கள் ஒரு பேய் பல்லவி போல எதிரொலித்தன. அவள் ஒரு காலத்தில் பிடித்த அனைத்தையும் கேள்விக்குள்ளாக்கினாள். விரக்தியின் ஆழத்தில் மீரா ஒரு குறுக்கு வழியில் தன்னை கண்டாள். அவளுடைய இதயம் தனது கடந்த காலத்தின் சிதைந்த எச்சங்களுக்கும் அறியப்படாத எதிர்காலத்தின் நிச்சயமற்ற வாக்குறுதிக்கும் இடையில் கிழிந்தது. அவள் அறிந்திருக்கவில்லை, இது அவளது உணர்ச்சி பயணத்தின் ஆரம்பம் மட்டுமே. அவளுடைய இருப்பின் சாராம்சத்தை சோதித்து அவள் நினைக்காத பாதையில் அவளை அழைத்து செல்லும் பயணம். படி 2. த டெம்டேஷன் ஆஃப் எஸ்கேப். ஒவ்வொரு நாளும் மீராவின் இதயம் கனத்தது. அவளது உடைந்த கனவுகளின் கனத்தாலும் தன்னை சூழ்ந்ததாக தோன்றும் துரோகத்தாலும் சுமையாக இருந்தது. கிசுகிசுக்கள் மற்றும் ஊகங்களின் கிசுகிசுக்கள் சத்தமாக வளர்ந்ததால் மீரா தனது சொந்த விரக்தியின் எல்லைக்குள் மேலும் பின்வாங்குவதை கண்டார். தன் வாழ்க்கையின் மூச்சு திணறலில் இருந்து தப்பிக்க ஆசைப்பட்ட மீரா தன் விதியின் போக்கை மாற்றும் ஒரு முடிவை எடுத்தாள். கண்ணீர் கரை படிந்த கன்னங்களுடனும் கனத்த இதயத்துடனும் தன் உடைமைகளை மூட்டையாக கட்டிக்கொண்டு தன் உடைந்த வாழ்வின் எச்சங்களை விட்டுவிட்டு நம்பிக்கையின் ஒளியை தேடி தெரியாத இடத்திற்கு புறப்பட்டாள். மைல்கள் நீண்டு நிலப்பரப்பு தெளிவற்றதாக மாறியபோது மீரா கிராமப்புறத்தின் அரவணைப்பில் உள்ள ஒரு சிறிய நகரத்திற்கு தன்னை இழுத்து கொண்டாள். அங்கு மரங்களின் மென்மையான அசைவுகளுக்கும் காற்றின் கிசுகிசுக்கும் இடையில் அவள் நீண்ட காலமாக தன்னை தவிர்த்துவிட்ட அமைதியின் விரைவான உணர்வை கண்டாள். அவளது புதிய சூழலின் அமைதியான எளிமையில் மீரா தனது உடைந்த ஆவியின் துண்டுகளை மீண்டும் உருவாக்க தொடங்கினாள். அந்நியர்களின் இரக்கம் மற்றும் தன்னை சுற்றியுள்ள உலகின் அழகு ஆகியவற்றில் ஆறுதல் கண்டாள். ஆனால் அவளது புதிய வாழ்க்கையின் அமைதியான அமைதியின் மத்தியிலும் அவளது கடந்த காலத்தின் எதிரொலிகள் அவளை தொடர்ந்து வேட்டையாடுகின்றன. அவள் விட்டு சென்ற வலி மற்றும் இதய வலியின் நிலையான நினைவூட்டல். மீரா ஒரு புதிய தொடக்கத்தின் வாக்குறுதியை தற்காலிகமாக ஏற்றுக்கொண்ட போது விதி மீண்டும் ஒருமுறை தலையிட்டது. அவளது கவனமாக கட்டமைக்கப்பட்ட உலகத்தை குழப்பத்தில் ஆழ்த்தியது. அர்ஜுன் வருத்தத்தாலும் தான் தவறு செய்த பெண்ணை தேடி புறப்பட்டபோது மீரா தன் கடந்த கால பேய்களுக்கும் இன்னும் எழுதப்படாத எதிர்காலம் பற்றிய பலவீனமான நம்பிக்கைக்கும் இடையில் கிழிந்திருப்பதை கண்டாள். உணர்ச்சிகள் மற்றும் நிச்சயமற்ற தன்மையின் சிக்கலான வலையில் மீராவின் பயணம் இப்போதுதான் தொடங்கியது. அவளுடைய இதயம் அவளது இருப்பின் கட்டமைப்பை வடிவமைக்கும் ஒரு தேர்வின் சரிவில் இருந்தது. அவள் தன் விதியின் குறுக்கு வழியில் நிற்கையில் மீரா அவள் தேர்ந்தெடுத்த பாதை தன்னை மீட்பை நோக்கி மட்டுமல்ல, ஒரு புதிய நோக்கத்தையும் சுய கண்டுபிடிப்பையும் நோக்கி அழைத்து செல்லும் என்பதை அறிந்தாள். படி 3. தி டக் ஆஃப் வார். உள்ளே சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி அமைதியான நகரம் முழுவதும் நீண்ட நிழல்களை வீசியது. மீரா தன்னை நுகரும் கொந்தளிப்பான உணர்ச்சிகளுடன் போராடுவதை கண்டாள். நாளுக்கு நாள் அவளது இதயத்தில் உள்ள இழுபறி தீவிரமடைந்து அவளை முரண்பட்ட திசைகளில் இழுத்து முன்னெப்போதையும் விட அதிகமாக இழந்துவிட்டதாக உணர்கிறாள். ஒரு பக்கம் அர்ஜுன் நின்று கொண்டிருந்தான். அவள் ஒரு காலத்தில் முழு மனதுடன் நேசித்தவன் இப்போது அவள் முன் ஒரு மனச்சோர்வுடனும் வருத்தத்துடனும் பேசும் ஏக்க பார்வையுடன் நின்றான்.
அவர் ஏற்படுத்திய வலி இருந்தபோதிலும் மீராவிற்குள் இன்னும் மிளிரும் பாசத்தின் தீக்காயத்தை மறுக்க முடியவில்லை. அவர்கள் ஒரு காலத்தில் பகிர்ந்து கொண்ட பிணைப்பின் பிடிவாதமான நினைவூட்டல் மறுபுறம் மாறன் நின்றிருந்தான். அவனுடைய எதிர்பாராத வருகை மீராவின் சிதைந்த உலகத்திற்கு புதிய உயிர் கொடுத்தது. மாறன் தனது மென்மையான வார்த்தை களாலும் அசைக்க முடியாத ஆதரவாலும் மீராவிற்குள் ஒரு தீப்பொறியை எழுப்பி நீண்ட காலமாக அணைந்து கொண்டிருந்த நம்பிக்கையின் சுடரை பற்ற வைத்தார். அவளது கடந்த கால பேய்களுக்கும் தன் எதிர்காலம் பற்றிய நிச்சயமற்ற வாக்குறுதிக்கும் இடையில் சிக்கிக்கொண்ட மீரா இரண்டு உலகங்களுக்கு இடையே தன்னை கிழித்து கொண்டாள். ஒவ்வொன்றும் அவளை வெவ்வேறு திசையில் இழுத்துச் சென்றது. ஒவ்வொரு தேர்வின் சாதக பாதகங்களையும் எடை போடும் போது மீரா தன்னை காட்டிக் கொடுத்தவனின் கரங்களில் மீட்பிருக்கிறதா அல்லது தன் இதயத்தை கவர்ந்த அந்நியனின் அரவணைப்பில் உண்மையான மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறதா என்று யோசிக்காமல் இருக்க முடியவில்லை. ஆனால் அவளது சொந்த உள் முரண்பாட்டின் கொந்தளிப்புக்கு மத்தியில் மீராவால் தன் முடிவு தன்னை சுற்றியுள்ளவர்கள் மீது ஏற்படுத்தும் அலை விளைவை புறக்கணிக்க முடியவில்லை. பிரியா இப்போது அர்ஜுனின் குழந்தையை சுமந்து கொண்டு உடைந்த வாழ்க்கையின் விளிம்புகளில் மிதந்து கொண்டிரு இக்கையில் மீரா அவள் எடுக்கும் எந்த தேர்வும் சம்பந்தப்பட்ட அனைவரின் தலைவிதியையும் வடிவமைக்கும் என்பதை அறிந்தால் இரவு நீண்டு கொண்டே போக மீராவின் மனம் பதில் தெரியாத கேள்விகளாலும் சொல்லப்படாத அச்சங்களாலும் அலைமோதியது. ஒவ்வொன்றும் இனி வரும் உணர்ச்சி பயணத்தின் சிக்கலான தன்மைக்கு சாட்சி. அவள் அமைதியற்ற தூக்கத்தில் மூழ்கியபோது அந்த வெடியில் ஒரு புதிய அத்தியாயத்தின் விடியலை கொண்டுவரும் என்று மீரா அறிந்தாள். அது நிச்சயமற்ற தன்மை, இதய வலி மற்றும் நம்பிக்கையின் மங்கலான ஒளிரும். படி 4. தி கிராஸ்ரோட்ஸ் ஆஃப் டெஸ்டினி. விடியலின் முதல் கதிர்கள் இளம் சிவப்பு மற்றும் தங்க நிறத்தில் வானத்தை வரைந்தபோது மீரா விதியின் குறுக்கு வழியில் நிற்பதை கண்டாள். அவள் முன் இருந்த தேர்வுகளின் எடையால் அவள் இதயம் கனத்தது. ஒரு புதிய நாளின் விடியலுடன் ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாக்குறுதியும் வந்தது. ஆனால் அவள் எடுக்க வேண்டிய முடிவுகளின் அச்சுறுத்தும் உண்மையும் வந்தது. அர்ஜுனின் வருந்தத்தக்க வேண்டுகோள் அவளது காதுகளில் எதிரொலித்தது மற்றும் மாறனின் அசைக்க முடியாத பக்தி அவளது இதய தண்டுகளை இழுக்க. மீரா தனது கடந்த கால பேய்களை எதிர்கொள்ளும் மற்றும் தனது எதிர்காலத்தின் நிச்சயமற்ற வாக்குறுதியை தழுவுவதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்தால் தன் தைரியத்தை சேகரித்து கொண்டு மீரா ஒரு தற்காலிக அடி எடுத்து வைத்தாள். தன் பக்கத்தில் நின்றவர்களின் அசைக்க முடியாத ஆதரவால் அவளது உறுதிப்பாடு வலுப்பெற்றது. கடந்து செல்லும் ஒவ்வொரு கணத்திலும் விதியின் இழுப்பு வலுவடைந்து அவள் நீண்ட காலமாக நடக்க பயந்த பாதையை நோக்கி அவளை வழிநடத்தியது. அர்ஜுன் முன் அவள் நின்றபோது அவனது கண்கள் வருத்தமும் நிறைந்திருந்தன. மீரா தனக்குள் ஏதோ ஒரு கிளர்ச்சியை உணர்ந்தாள். மன்னிப்பின் தீப்பொறி, துரோகத்தின் தழும்புகளால் கோபமடைந்தாள். இன்னும் அவள் மாறனை நோக்கி திரும்பியதும் அவனது உறுதியான பார்வையில் நம்பிக்கையும் ஏக்கமும் நிரம்பி இருந்தன. மீரா ஏதோ ஒரு புதிய எழுச்சியை உணர்ந்தாள். அவளுடைய சிதைந்த கனவுகளின் சாம்பலில் இருந்து பிறந்த ஒரு சாத்தியக்கூறு. அந்த தருணத்தில் மீரா தனக்கு முன்னால் இருக்கும் உண்மையிலிருந்தும் விருப்பங்களிலிருந்தும் இனி மறைக்க முடியாது என்பதை அறிந்தாள். ஒரு சீரான மூச்சுடன் அவள் கண்களை மூடிக்கொண்டு அவள் இதயத்தின் கிசுகிசுக்களை கேட்டாள். அதன் மென்மையான வளைவு அவளை உண்மையாக உணர்ந்த பாதையை நோக்கி வழிநடத்த அனுமதித்தது. நீண்ட காலமாக தன்னை சிக்க வைத்த உணர்ச்சிகளின் வலையில் இறுதி பார்வையுடன் மீரா ஒரு தீர்க்கமான படி முன்னேறினாள். எதிர்காலத்தின் நிச்சயமற்ற வாக்குறுதியை நோக்கி அவள் கையை நீட்டினாள். ஒரு புதிய நாளின் விடியலை அவள் தழுவியபோது எதிர்காலம் எதுவாக இருந்தாலும் அதை தைரியத்துடனும் கருணையுடனும் உறுதியுடனும் எதிர்கொள்வேன் என்பதை மீரா அறிந்தாள். இறுதியாக அவள் தனது சொந்த பாதையில் தன் சொந்த சத்தியத்தின் ஒளியால் வழிநடத்தப்படுகிறாள். படி 5. இதயத்தின் மீட்பு. மீரா அவள் தேர்ந்தெடுத்த பாதையில் செல்லும்போது அவளது கடந்த காலத்தின் எதிரொலிகள் தொலைவில் மறைந்தன. அதற்கு பதிலாக சாத்தியம் மற்றும் நம்பிக்கையின் மென்மையான கிசுகிசுக்கள். அவள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அவளது சுமைகளின் சுமைகள் உயர்ந்ததை உணர்ந்தாள். அதற்கு பதிலாக ஒரு புதிய தெளிவு மற்றும் நோக்கத்தால் மாற்றப்பட்டது. அடுத்த நாட்களில் மீரா தனது புதிய வாழ்க்கையின் எளிய மகிழ்ச்சிகளில் ஆறுதல் கண்டார். தன்னை சுற்றியுள்ள உலகின் அழகு மற்றும் மாறனின் மாறாத அன்பின் அரவணைப்பு. ஒன்றாக அவர்கள் குணப்படுத்துதல் மற்றும் சுய கண்டுபிடிப்புக்கான பயணத்தை தொடங்கினார்கள். அவர்களின் இதயங்கள் ஒரு பிணைப்பில் பின்னி பிணைந்தன. அது அவள் முன்பு அறிந்ததை விட வலுவானதாக உணர்ந்தது. ஆனால் மீரா தனது எதிர்காலத்தை மாறனுடன் ஏற்றுக்கொண்ட போதும் அவளால் கடந்த காலத்தின் நீடித்த ஆவியை அசைக்க முடியவில்லை.
அர்ஜுனின் மனவருத்தம் இன்னும் அவளது எண்ணங்களை வேட்டையாடுவதால் மீரா குற்ற உணர்வு மற்றும் நிச்சயமற்ற உணர்வுகளுடன் தன்னை பற்றி கொண்டாள். அவள் சரியான தேர்வு செய்திருக்கிறாளா என்று யோசித்தாள். நாட்கள் வாரங்களாக மாறியபோது மீராவின் மன உறுதி அலைக்கழிக்கப்பட்டது. அவள் அறிந்த காதல் மற்றும் எதிர்கால இத்தின் நிச்சயமற்ற வாக்குறுதி ஆகியவற்றுக்கு இடையே அவள் இதயம் கிழிந்தது. ஆனால் மாறன் தன் பக்கத்தில் இருந்ததால் அவனது அசைக்க முடியாத ஆதரவையும் புரிதலையும் அளித்து மீரா தன் அச்சங்களை எதிர்கொள்ளவும் அவள் தேர்ந்தெடுத்த பாதையை தழுவவும் வலிமையை கண்டாள். தெளிவான ஒரு கணத்தில் மீரா தனது கடந்த காலத்தின் பேய்களுடன் ஒட்டிக்கொள்வதில் இல்லை, ஆனால் நிகழ்காலத்தின் அழகையும் எதிர்காலத்தின் வாக்குறுதியையும் தழுவுவதில்தான் உண்மையான மீட்பு உள்ளது என்பதை உணர்ந்தாள். மாறனின் அன்பை வழிகாட்டும் ஒளியாக கொண்டு தனக்கு தடையாக இருக்கும் எந்த தடையையும் தன்னால் முறியடிக்க முடியும் என்பதை அவள் அறிந்தாள். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி வானத்தில் தங்க ஒளியை வீச மீரா மாறனுடன் கைகோர்த்து நின்றாள். அவளுடைய இதயம் நன்றியினாலும் அன்பினாலும் நிரம்பி வழிந்தது. அவர்கள் ஒருவரையொருவர் கண்களை உற்று பார்த்தபோது மீரா அவள் தேடிக்கொண்டிருந்த மீட்பை இறுதியாக கண்டுபிடித்தாள் என்பதை அறிந்தாள். இது மற்றவர்களின் மன்னிப்பிலிருந்து அல்ல, ஆனால் அவளுடைய சொந்த இதயத்தின் குணப்படுத்தும் சக்தியிலிருந்து பிறந்தது. படி 6. தி ரெக்கனிங் ஆஃப் ட்ரூத். மீரா தனது இதயத்தில் மலர்ந்த புதிய அமைதியையும் மகிழ்ச்சியையும் தழுவியபோது அவளால் ஒரு நீடித்த அமைதியின் மையை உணராமல் இருக்க முடியவில்லை. மாறனின் அன்பின் அரவணைப்பு மற்றும் அவர்கள் பகிர்ந்து கொண்ட வாழ்க்கையின் அமைதி இருந்த போதிலும் அவளுடைய கடந்த காலத்தின் நிழல்கள் இன்னும் பெரிதாக தோன்றின. அவள் அடைய கடினமாக போராடிய பலவீனமான அமைதியின் மீது ஒரு மயக்கம் இருந்தது. கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளிலும் மீரா தன்னை விட்டு சென்ற வாழ்க்கையின் நினைவு களால் வேட்டையாடுவதை கண்டாள். கிசுகிசுக்கப்பட்ட வாக்குறுதிகள், சிதைந்த கனவுகள் மற்றும் அவளுடைய உலகத்தை பிரித்த வலிமிகுந்த துரோகங்கள். இன்னும் தனது சொந்த உள் கொந்தளிப்புகளின் கொந்தளிப்பு கழுக்கு மத்தியில் மீரா தனக்கு முன்னால் இருக்கும் உண்மையில் இருந்தும் தேர்வுகளில் இருந்தும் இனி மறைக்க முடியாது என்பதை அறிந்தாள். கனத்த இதயத்துடன் மீரா தனது கடந்த கால பேய்களை நேருக்கு நேர் எதிர்கொள்வதற்கான முடிவை எடுத்தாள். இன்னும் நீடித்திருக்கும் நிச்சயமற்ற முகத்தில் மூடுதலையும் புரிந்து கொள்ளுதலையும் தேடினாள். அர்ஜுன் முன் அவள் நின்றபோது அவனது கண்கள் வருத்தத்தாலும் நிரம்பியிருந்தன. மீரா தனக்குள் ஏதோ ஒரு கிளர்ச்சியை உணர்ந்தாள். மன்னிப்பின் தீப்பொறி துரோகத்தின் தழும்புகளால் கோபமடைந்தது. ஆனால் மீரா தனது சொந்த முரண்பாடான உணர்ச்சிகளுடன் போராடிய போதும் அவளது ஆன்மாவை கசக்கும் சந்தேகத்தை அவளால் அசைக்க முடியவில்லை. பிரியா இப்போது அர்ஜுனின் குழந்தையை சுமந்து கொண்டு உடைந்த வாழ்க்கையின் விளிம்பில் மிதந்து கொண்டிருக்கையில் மீரா என்ன தேர்வு செய்தாலும் அது சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் தொலைநோக்கு விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை அறிந்திருந்தார். உண்மை மற்றும் நேர்மையின் சக்தியே மீராவை விடுவித்தது. அவளுடைய கடந்த கால பேய்களை எதிர்கொள்ளவும் எதிர்காலத்தின் வாக்குறுதியை திறந்த கரங்களுடன் தழுவவும் அனுமதித்தது. மேலும் விதியின் குறுக்கு வழியில் அவள் மீண்டும் ஒருமுறை நின்றபோது மீராவுக்கு தெரியும், எதிர்நோக்குவது எதுவாக இருந்தாலும் அதை தைரியத்துடனும் கருணையுடனும் உறுதியுடனும் எதிர்கொள்வாள். இறுதியாக அவள் தன் சொந்த பாதையில் தன் சொந்த சத்தியத்தின் ஒளியால் வழிநடத்தப்பட்டாள். படி 7. தி டான் ஆஃப் ஹீலிங். தனது கடந்த காலத்தின் எடையை இறுதியாக தோள்களில் இருந்து உயர்த்திய மீரா ஒரு புதிய தொடக்கத்தின் வாசலில் நின்றாள். குணமடையும் மற்றும் மீட்பின் உறுதிமொழியுடன் அவள் இதயம் ஒளிர்ந்தாள். நிகழ்காலத்தின் அழகையும் எதிர்காலத்தின் நம்பிக்கையையும் அவள் தழுவிய போது முன்னோக்கி செல்லும் பயணம் சவால்கள் இல்லாமல் இருக்காது என்பதை மீரா அறிந்திருந்தாள். ஆனால் அவள் அதை தைரியத்துடனும் உறுதியுடனும் எதிர்கொண்டாள். மாறன் தன் பக்கத்திலேயே அவனது அசைக்க முடியாத அன்பையும் ஆதரவையும் அளித்து மீரா தன் கடந்த காலத்தின் வலியையும் மனவேதனையையும் விட்டு செல்ல ஆர்வத்துடன் சுய கண்டுபிடிப்பு மற்றும் வளர்ச்சிக்கான பயணத்தை தொடங்கினாள். ஒன்றாக அவர்கள் ஒரு பிணைப்பை உருவாக்கினர். அது அவள் இதுவரை அறிந்திராத எதையும் விட வலுவானதாக உணர்ந்தார்கள். அவர்களின் இதயங்கள் அன்பு மற்றும் புரிதலின் திரையில் பின்னி பிணைந்தன. நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாற மீரா மாறனின் அரவணைப்பில் மலர்வதைக் கண்டாள். கடந்து செல்லும் ஒவ்வொரு கணத்திலும் அவள் ஆவி உயர்ந்தது. ஒவ்வொரு புதிய நாளிலும் அவள் ஒரு புதிய நோக்கத்தையும் மகிழ்ச்சியையும் கண்டுபிடித்தாள். வாழ்க்கையின் எளிய இன்பங்களையும் தன்னை சுற்றியுள்ள உலகின் அழகையும் அனுபவித்தாள். ஆனால் மீரா தனது புதிய வாழ்க்கையின் மகிழ்ச்சியில் மகிழ்ந்தாலும் தான் விட்டு சென்றவர்களின் தலைவிதியை பற்றி அவளால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை.
அர்ஜுனும் பிரியாவும் தன் எண்ணங்களின் விளிம்பில் இன்னும் அலைந்து கொண்டிருக்க, மீரா அவர்களின் பாதைகள் தவிர்க்க முடியாமல் மீண்டும் கடக்கும் என்பதை அறிந்திருந்தால் மீராவை விடுவித்த அன்பு மற்றும் மன்னிப்பின் சக்தியை எதிர்காலத்தின் வாக்குறுதியை திறந்த கரங்களுடன் ஏற்றுக்கொள்ள அனுமதித்தது. ஒரு புதிய விடியலின் வாசலில் அவள் நின்றபோது அவளுடைய இதயம் நம்பிக்கையுடனும் நன்றியுடனும் நிரம்பி இருந்தாள். மீரா எதிர்காலத்தில் எது நடந்தாலும் அதை தைரியத்துடனும் கருணையுடனும் உறுதியுடன் எதிர்கொள்வேன் என்பதை அவள் அறிந்திருந்தாள், அவளுடைய சொந்த உண்மையின் ஒளியால். படி 8. தி சர்க்கிள் ஆஃப் ரிடம்ஷன். மீராவின் குணப்படுத்துதல் மற்றும் சுய கண்டுபிடிப்பு பயணம் தொடர்ந்தபோது அவள் தனது கடந்த கால பேய்களை மீண்டும் ஒருமுறை எதிர்கொண்டாள். அர்ஜுனும் பிரியாவும் தன் எண்ணங்களின் சுற்றளவில் அலைந்து கொண்டிருக்க, மீராவிற்கு இன்னும் தன் ஆன்மாவை துன்புறுத்தும் பேய்களை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்தால் தன் தைரியத்தை வரவழைத்து கொண்டு மீரா அர்ஜுன் மற்றும் பிரியாவை அணுகி அவர்களின் வாழ்க்கையை பிரிந்த வலி மற்றும் துரோகத்தின் முகத்தில் மூடுதலையும் புரிந்துகொள்ளுதலையும் தேடினாள். மாறனை தன் பக்கத்தில் வைத்துக்கொண்டு அவனது அசைக்க முடியாத ஆதரவை அளித்து மீரா தன் கடந்த கால பேய்களை ஒருமுறை ஓய்வெடுக்க வைப்பதில் உறுதியாக சமரச பயணத்தை தொடங்கினாள். அதைத் தொடர்ந்து வந்த அமைதியான தருணங்களில் மீரா தன்னை மிகவும் ஆழமாக அநீதி இழைத்தவர்களை எப்பொழுதாவது உண்மையிலேயே மன்னிக்க முடியுமா என்று நினைத்து குற்ற உணர்வு மற்றும் வருந்துதல் போன்ற உணர்வுகளால் தன்னை பற்றிக் கொண்டாள். இன்னும் அவள் அர்ஜுன் மற்றும் பிரியாவின் கண்களை பார்த்தபோது வலியும் வருத்தமும் மீண்டும் பிரதிபலிப்பதைக் கண்டாள். மேலும் மீட்பதற்கான சாத்தியக்கூறுகளை தன்னால் திருப்ப முடியாது என்பதை அவள் அறிந்தாள். ஒவ்வொரு இதயபூர்வமான உரையாடல் மற்றும் நேர்மையான பரிமாற்றத்தின் போது மீரா தனது இதயத்தை சுற்றியுள்ள சுவர்கள் நொறுங்க தொடங்குவதை உணர்ந்தாள். அதற்கு பதிலாக ஒரு புதிய இரக்க உணர்வு மற்றும் புரிதல். மன்னிப்பின் ஒரு கணத்தில் அர்ஜுனையும் பிரியாவையும் தழுவியபோது மீரா தனது சுமைகளின் எடையை உயர்த்துவதை உணர்ந்தாள். அதற்கு பதிலாக அவள் நீண்ட காலமாக ஏங்கிக் கொண்டிருந்த அமைதி மற்றும் ஏற்றுக்கொள்ளல் உணர்வு ஏற்பட்டது. மீராவை முழு வட்டத்தில் கொண்டு வந்த அன்பு மற்றும் மன்னிப்பு சக்தியை கடந்த காலத்தின் காயங்களை ஆற்றவும் எதிர்காலத்தின் வாக்குறுதியை திறந்த கரங்களுடன் தழுவவும் அனுமதித்தது. மீரா தனக்கு பிடித்தவர்களின் அரவணைப்பால் சூழப்பட்டபோது மீரா அவள் தேடிக்கொண்டிருந்த மீட்பை இறுதியாக கண்டுபிடித்தாள் என்பதை அறிந்தாள். இது மற்றவர்களின் மன்னிப்பிலிருந்து அல்ல, ஆனால் அவளுடைய சொந்த இதயத்தின் குணப்படுத்தும் சக்தியிலிருந்து. படி 9. காதல் வெற்றி. கடந்த காலத்தின் காயங்கள் இறுதியாக குணமடைந்து கடந்த காலத்தின் பேய்கள் ஓய்வெடுக்கப்பட்ட நிலையில் மீரா தனது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தின் வாசலில் நின்றாள். அவளுடைய இதயம் நம்பிக்கையுடனும் நன்றியுடனும் நிரம்பியது. அவள் அன்பானவர்களின் முகங்களை சுற்றி பார்த்தபோது மீரா அவள் தேடிய மீட்பை கண்டுபிடித்ததை அறிந்த ஒரு அமைதி உணர்வை உணர்ந்தாள். அர்ஜுனும் பிரியாவும் தன் பக்கத்தில் இருந்ததால், அவர்களது கடந்த கால குறைகள் மன்னிக்கப்பட்டு மறந்துவிட்டதால் மீரா ஒரு புதிய தொடர்பு மற்றும் புரிதலை உணர்ந்தாள். ஒன்றாக அவர்கள் மீண்டும் கட்டியெழுப்பும் மற்றும் நல்லிணக்கத்திற்கான பயணத்தை தொடங்கினர். தங்கள் கடந்த காலத்தின் வலியையும் மனவேதனையையும் விட்டுவிட்டு எதிர்காலத்தின் வாக்குறுதியை திறந்த கரங்களுடன் தழுவுவதில் உறுதியாக இருந்தனர். நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாறியபோது மீரா தனது புதிய குடும்பத்தின் அன்பு மற்றும் ஆதரவால் தன்னை சூழ்ந்திருப்பதைக் கண்டாள். ஒவ்வொரு நொடியும் சிரிப்பு, மகிழ்ச்சி மற்றும் பகிரப்பட்ட நினைவுகளின் அரவணைப்பு நிறைந்தது. மாறன் தன் பக்கத்தில் இருந்த நிலையில் அவனது அசைக்க முடியாத அன்பையும் பக்தியையும் வழங்க மீரா அவள் விரும்பிய மகிழ்ச்சியையும் நிறைவையும் இறுதியாக கண்டுபிடித்ததை அறிந்தாள். ஆனால் மீரா தனது புதிய வாழ்க்கையின் அழகில் மகிழ்ந்தாலும் அவளை இந்த தருணத்திற்கு கொண்டு வந்த போராட்டங்களையும் சவால்களையும் அவள் ஒருபோதும் மறக்கவில்லை. கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளிலும் அவள் கற்றுக்கொண்ட பாடங்களை, மன்னிக்கும் சக்தி, நெகிழ்ச்சியின் வலிமை மற்றும் அன்பின் மாற்றும் தன்மை ஆகியவற்றை அவள் தன்னுடன் எடுத்துச் சென்றாள். மீராவை முழு வட்டத்திற்கு கொண்டு வந்தது நிகழ்காலத்தின் அழகையும் எதிர்காலத்தின் வாக்குறுதியையும் திறந்த கரங்களுடன் தழுவியது. ஒரு புதிய விடியலின் வாசலில் அவள் நிற்கும்போது அவளுடைய இதயம் நன்றியுடனும் நம்பிக்கையுடனும் நிரம்பியிருந்தாள். மீரா எதிர்காலத்தில் எது நடந்தாலும் அதை தைரியத்துடனும் கருணையுடனும் உறுதியுடன் எதிர்கொள்வேன் என்று மீரா அறிந்தாள். அவள் இறுதியாக தன் பாதையில் நடக்கிறாள், அவளுடைய சொந்த உண்மையின் ஒளியால். படி 10. ஒரு புதிய அன்பின் ஆரம்பம். அன்பின் வெற்றி அவளது பாதையை ஒளிரச் செய்து மீரா தனது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தின் வாசலில் நின்றாள். அவளுடைய இதயம் நன்றியுடனும் நம்பிக்கையுடனும் நிரம்பி வழிகிறது.
தனது பயணத்தை வடிவமைத்த சோதனைகள் மற்றும் இன்னல்களை அவள் திரும்பி பார்த்தபோது மீரா முன்பை விட வலிமையாகவும் நெகிழ்வாகவும் வெளிப்பட்டதை அறிந்தாள். மாறனை தன் பக்கத்தில் வைத்துக்கொண்டு அவர்களின் காதல் முன்னெப்போதையும் விட வலுவாக இருந்தது. மீரா முடிவில்லாத சாத்தியம் மற்றும் சாகச பயணத்தை தொடங்கினார். உலக அதிசயங்களையும் தனது சொந்த ஆன்மாவின் ஆழத்தையும் ஆராய்வதில் ஆர்வமாக இருந்தார். ஒன்றாக அவர்கள் ஒவ்வொரு புதிய நாளையும் ஆச்சரியத்துடனும் உற்சாகத்துடனும் ஏற்றுக்கொண்டனர். அவர்களின் காதல் முன்னால் உள்ள சவால்களை எதிர்கொள்ளும் என்பதை அறிந்திருந்தார்கள். பருவங்கள் மாறியதும் அவர்களைச் சுற்றியுள்ள உலகம் மாறியதும் மீரா அவள் நினைத்து பார்க்காத விதத்தில் வளர்ந்து வருவதை கண்டாள். ஒவ்வொரு புதிய அனுபவத்திலும் ஒவ்வொரு புதிய தடைகளையும் கடந்து அவளுடைய வலிமையின் உண்மையான ஆழத்தையும் அவளுடைய ஆவியின் எல்லையற்ற ஆற்றலையும் அவள் கண்டுபிடித்தாள். அவள் எதிர்காலத்தை நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் பார்த்தபோது மீரா தனது பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அறிந்தாள். ஒவ்வொரு புதிய நாளிலும் புதிய சாகசங்கள், புதிய சவால்கள் மற்றும் வளர்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புக்கான புதிய வாய்ப்புகள் ஆகியவற்றின் வாக்குறுதிகள் வந்தன. தன் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயத்தில் சூரியன் மறையும் போது மீரா அது ஒரு முடிவு அல்ல, ஆனால் ஒரு புதிய ஆரம்பம் என்பதை அறிந்தாள். நிகழ்காலத்தின் அழகையும் எதிர்காலத்தின் வாக்குறுதியையும் திறந்த கரங்களுடன் தழுவுவதற்கான வாய்ப்பு. அவள் அறியாத இடத்திற்குள் அவள் முன்னேறும் போது அவளுடைய இதயம் நன்றியுடனும் உற்சாகத்துடனும் நிரம்பியிருந்தாள். மீராவுக்கு தெரியும், எதிர்காலத்தில் எது வந்தாலும் அதை தைரியத்துடனும் கருணையுடனும் உறுதியுடன் எதிர்கொள்வாள். இறுதியாக ஒளியின் வழிகாட்டு தலால் அவள் தன் பாதையில் செல்கிறாள். அவளுடைய சொந்த உண்மை. சீசன் 2 இன் முடிவு மீராவின் உணர்ச்சிகரமான பயணத்தின் முடிவு மட்டுமல்ல, முடிவற்ற சாத்தியம் மற்றும் சாகசங்கள் நிறைந்த ஒரு புதிய மீரா தனது இதயம் மற்றும் ஆன்மாவின் ஆழத்தை தொடர்ந்து ஆராய்வதால், அன்பின் மாற்றும் சக்தி மற்றும் அவரது ஆவியின் அசைக்க முடியாத வலிமையால் வழிநடத்தப்படுவதால் அடுத்த தவணைக்காக காத்திருங்கள்.